சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பஞ்சு போல் ஆப்பம். தேங்காய் சேர்க்காமல், சோறு சேர்க்காமல், பேக்கிங் சோடா சேர்க்காமல் செய்திருக்கேன். ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு சோயா சாஸ் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்து கூட. இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசியில் நல்ல பஞ்சு போல் வரும். இதில் 1/2 கப்பு புழுங்கலரிசி, அதாவது சாப்பாட்டு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. அதாவது ரேஷன் பச்சரிசினால நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு ஒரு 6 மணிக்கூர் ஊற வச்சிடணும். நல்லா ஊறி வரணும். அப்படின்னா தான் ஆப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 6 மணிக்கூர் கழித்து பார்ப்போம். 6 மணிக்கூர் கழித்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி ஒரு 1/2 கப்பு அவலை எடுத்து ஒரு தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதை ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம மாவை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்துட்டு இப்போ அதை இருக்கட்டு இன்னும் கொஞ்சம் ஊறணும். இப்போ நம்ம முதல்ல அரிசி அரைச்சி எடுத்துருவோம். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுங்க. நிறைய போட்டு அரைச்சி எடுக்கண்டா. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கணும். தண்ணி கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கணும். அப்படின்னா தான் மிக்ஸி ஜார் சூடாகாமல் நம்ம அரைச்சி எடுக்க முடியும். இப்போ நான் 2வது அரைக்கச்சுமே இந்த அவலை போட்டுருவேன். போட்டுட்டு மீதி நம்ம கொஞ்சமாக அரிசி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதையும் நல்லா நைஸாக அரைச்சி அந்த மாவில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுங்க. இப்போ அடுத்தால அரிசி மீதி இருக்க அரிசியும் போட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் இட்லி மாவு எடுத்துருக்கேன். பாருங்கள், அதில் விட்டுருங்க. நம்ம எதுவுமே தேங்காய் எதுவுமே சேர்க்கல. இந்த இட்லி மாவு விடுறதுனால நல்லா பஞ்சு போல் இருக்கும் தான் ஆப்பம். அது விடுங்க. நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இட்லி மாவு அது கூட விட்டு தான் அரைச்சி எடுக்கணும், தனியாட்டு விட வேண்டாம். நம்ம அதில் அரைச்சிட்டு இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் மாவு அரைக்கும்போது கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி எடுத்து வச்சு அரைச்சி எடுத்து வச்சிடுங்க. அப்படின்னா தான் மாவும் சூடாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த வச்சு மூடி வச்சுருவோம். அடுத்த நாள் காலையில் பார்த்துடலாம். பாருங்கள், நல்ல பஞ்சு போல் பொங்கி வந்திருக்கும். பாருங்கள், இது எடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாட்டமாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அடியில் நிறைய போகாது. இப்படி இருந்தால் நல்லா பஞ்சு போல் வரும். பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு இதை விட பஞ்சு போல் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சிட்டியை பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டு நம்ம இப்போ சோயா சங்க்ஸ் கிரேவி செய்துடுவோம். பாருங்கள், நான் 50 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பேர்த்துக்கு தேவையான அளவு தான் வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த சோயா சங்க்ஸை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதை இறக்கி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டு இருந்து இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஏறிட்டு நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வரணும். நிறம் மாதிரி வரட்டு. பாருங்க, நிறம் மாதிரி வந்துட்டு இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் இடித்து சேர்த்துருக்கேன். இங்கே பூண்டு விழுது இருந்தேன்னா அதை போட்டுக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது அடி பிடிக்கும். அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்து வதக்கணும். இப்போ நல்லா பச்சை வாசனை போன உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுவும் நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சு வரட்டு. இப்போது நல்லா மசிஞ்சு வந்துட்டு போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூளில் ஜீரகம் நல்ல மிளகாயெல்லாம் போட்டு அரைச்ச மல்லித்தூள். அதனால் வேறு எதுவும் சேர்க்கல. இது நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம இதுக்கடையில் சோயா சங்ஸ் ஆறிட்டு அதை நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காய்ச்சதான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுவிடுங்க. உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட 2 துண்டு பட்டையும் 2 ஏலக்காயும் போட்டுவிடுங்க. இப்போது நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்ஸ், அதை போட்டு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வதக்கினா நல்ல வாசனையாட்டு இருக்கும். அந்த சோயா சங்ஸ்க்குள்ளே ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு இப்படி வதக்கினா நல்ல அந்த மணம் வந்துடும் பாருங்கள். இப்போ இதில் நம்ம அதுக்கிடையில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்லையே அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துடணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு இல்லைன்னா அரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் போடுங்க. இந்த சோயா சங்ஸோட சேர்ந்து வரைச்சுமே அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு வதக்கேன். இல்லை வதக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. பாருங்க, இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி, வெங்காயம் எல்லாம் அதை போட்டு எல்லாமே எடுத்து போட்டுருங்க. போட்டுவிட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணியாட்டு வேணும்னாக்கி நீங்கள் செய்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கிரேவியாட்டு வேணுமோ அதே மாதிரி செய்துக்கலாம். பாருங்கள், இதில் உப்பு பார்த்து உப்பு போட்டுடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர், அதாவது புளிப்பு இல்லாத தயிர் விடணும். அப்படின்னா தான் நல்ல வாசனையாட்டு இருக்கும் இந்த கிரேவி. நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கல, அதனால் இந்த 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிரை நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ உப்பு பார்த்துருங்க. நம்ம தயிர் விட்ட பிறகு உப்பு பார்த்து எடுத்துடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இனிமேல் நல்லா கொதித்து வரணும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். பாருங்கள், நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு நல்ல 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுடுங்க. இன்னும் ஒரு நேரம் மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வரட்டு. நல்லா கம்மணி வாசனையாக இருக்குது. நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே கொஞ்சமாக தான் போட்டேன், ஆனாலுமே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்ல கம்மணி வாசனையாக இருக்குது. இப்போ இதை இறக்கிடலாம். அதாவது கரம் மசாலா போட்ட பிறகு நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ இதை இறக்கிடலாம். மல்லித்தலை தூவி பாத்திரத்தில் மாற்றியாச்சு. பாருங்கள், கம்மணி சோயா சங்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஆப்பம், பூரி, சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம ஆப்பம் சுட பார்த்துருவோம். பாருங்கள், ஆப்பத்துக்கு மாவு நல்ல கெட்டியாக தான் இருக்குது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவைக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 6 ஆப்பத்துக்கு தான் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. நான் பேக்கிங் சோடா போடலை. நீங்கள் போடணுன்னா இந்த நேரத்தில் ஒரு பிஞ்சு அளவு போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டால் போதும். இவ்வளோ மாவுக்கு ஒரு பிஞ்சு அளவுமே போட்டால் போதும். நீங்கள் நல்லா இருக்கும், நல்லா பஞ்சு போல் இருக்கும். இதோட சாஃப்டாக இருக்கும். ஆனால் இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதை விட சாஃப்டாக இருக்கும். இதை இப்படி சுற்றி விட்டுருங்க. பாருங்க, நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டு. பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. உங்களுக்கு இது கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கி கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் முருகலை வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ அடுத்த ஆப்பத்தை நான் சுடுவேன். பாருங்கள், நான் இப்படியே தேய்ச்சி விடுவேன் அதிகமாக. பாருங்கள், இப்படியே மூடி வச்சுருங்க. இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துடலாம். சுட்டு எடுத்தாச்சு. கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியும் நல்லா அந்த சிக்கன் சுவையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் கிறிஸ்பியாக நான் சுட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம்
கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இப்படி வேணுன்னா இப்படி சுடலாம், அதே போல் ரொம்ப சாஃப்டாக வேணுன்னா அப்படி சுடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.